இது என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? பாருங்க டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு. ஒரு மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. எடுக்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெம்பே ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ டெம்பே வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, சீரகத்தூள் இருக்குது, மிளகாய் தூள் இருக்குது, கரம் மசாலா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் அதே பிளேட்லேயே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீன் வறுவலில் நம்ம செய்வோம்ல, ஸோ மீன் மேலே வந்து அந்த மசாலாஸை வந்து தடவி விட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோன்னா மசாலாஸ் அது மேலே நம்ம வந்து தடவி வைக்கணும் இது ஊறத்துக்காக. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ அந்த இடத்துல மசாலா இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பே வந்து மீன் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டொஃபூஸையும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ டொஃபூஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அதுக்கான வேஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து தெரியாது. ஸோ அந்த டொஃபூ எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து எப்படி டொஃபூஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே இந்த டொஃபூஸ் அண்ட் டெம்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே செய்கிறது. ஸோ எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் வந்து மிஷினில் நம்ம செய்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ் வந்து நம்ம நல்லா போட்டு டொஃபோட ஊற வச்சுருக்கோம். இது ½ அன் ஹவர் எடுக்கும். ஏன்னா வந்து அந்த டெம்பேலையும் அந்த டொஃபூஸ்லையும் உள்ளே போய் இந்த மசாலா ஊறுறத டேஸ்ட்டு சாப்பிடும்போது இருக்கும்ல, ஸோ அதனால நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊற வச்சாச்சு எல்லாத்தையும். ஒரு 30 minutes வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனுக்கு நம்ம வந்து மசாலா போட்டு ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸோ எனக்கு அந்த எப்படி சொன்னால் மசாலாவோட ஸ்மெல்லும் அதை பார்த்தாலேயும் வந்து ஒரு மீன் வறுவல் செய்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இது என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இது வந்து சோயா மீட்டுன்னு சொல்லுவாங்க. டெம்பே டொஃபு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். டெம்பேவும் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு மீன் டெக்ஸ்சர் கிடைக்குது, பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு. ஒரு மீன் ஃப்ரை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பிரிக்கலாம். உங்களுக்கு கறி சாப்பிட்றாங்க சியூவினஸ் இருக்காங்க. ஸோ நான்வெஜ் விட்டுட்டு ஒரு வீகனாக மாறுறீங்க அப்படி எனக்கு வந்து கறி சாப்பிட்டுட்டே பழக்கமாயிட்டு கறி சாப்பிடணும்னா கண்டிப்பாக வந்து டெம்பே வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். கறி சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கிடைக்குது.
இந்த சூவினஸ் எதுலையுமே கிடைக்கல, இதில் மட்டும் தான் கிடைக்குது. ப்ளஸ் வீகன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 வந்து எதுலையுமே கிடைக்காது. டெம்பேல வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன் இது ஹெல்தின்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்சக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ், முளை கட்டிய தானியங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்சது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா சோயாலேருந்து எடுக்கக்கூடிய தயிர் இருக்குது, சோயா கேர்டு இருக்குது. அதுக்குமா சிறு தானியங்கள் இருக்குது. அதுக்குமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அந்த சோயா பன்னீர், நார்மல் பன்னீரும் மசாலா பன்னீருமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியானது, எல்லாமே சூப்பர். வீட்லேயே செய்யறது 100% ஹோம்மேடு, 100% வேகனு. ஏன் நம்ம வந்து பால் பொருட்கள் சாப்பிடக்கூடாது, பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் பேசியிருக்கோம். ஸோ ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா ஹெல்த்து தான் நம்மளோட வெல்த்து, ஹெல்த் தான் நம்மளோட சொத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடும், ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எனக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து வரணுமா, நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.